Vanakam Geeks. Get the veteran news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. Welcome to Tech Voice powered by Phone Arena Tamil. இங்கே எஸ்கேப் ஆகிட்டாரு கரெக்டாக ஷாமி நியூஸ் வருது அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுறியா தலைவன் நீ எப்படி நத்திங் நியூஸ் வரும்போது எஸ்கேப் ஆகிடுறியோ ஷாமி வந்து வேற லெவலில் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட பெருமைகள் அருமை பெருமைகள்லாம் பற்றி நீ சொல்லலாம் சிவா கிட்டேருந்து பாருங்க எவ்வளோ வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க நத்திங்கும் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா கிரேட் எஸ்கேப் இன்னைக்கு ஸோ அதுதான் 15s ப்ரோவில் 15 ப்ரோவோட அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்குது ஆனால் இவங்களோட ஷைமி எக்ஸ் ரிங் 3 nm SoC ஃபஸ்ட் டைமாக வந்து 3 nm SoC வந்து இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஓன் SoC TSMC 3 nm தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லார் மாதிரியும் சூப்பர்ப். ஸோ இதுக்கு மீடியாடெக்கும் ஸ்னாப்ட்ராகனுக்கும் வந்து போட்டி வந்துச்சு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இல்லைனாலும் 8s Gen 3 அளவுக்கு இருக்குமா அது? 8s Gen 3 இல்ல 8 Gen 3 அளவுக்கே இருக்கு. 8 Gen 3 அளவுக்கே இருக்கு. ஓகே 8 elite கிட்ட இருக்கு. 3 million Antutu ஸ்கோர் இருக்கு அப்படினு போட்டுருக்கு. ஆனா இப்போ ரியல் வேர்ல்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும். நான் நிறைய ரிவ்யூஸ் படிச்சேன். இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு. கேமிங்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது இந்த இமார்டாலிஸ் ஜிபியூ தான் யூஸ் பண்ணுறாங்க ஆமோட ஆர்கிடெக்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க 10 கோர் வேறு இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் மாடம் வந்து மீடியாடெக்கோட மாடம் யூஸ் பண்ணுறாங்க T800 அப்படின்னு கலவையாக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து மாடம் இல்லை ஸோ அதனால மீடியாடெக் மாடம் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் ஸோ அதனால கவர்த்துக்கு சான்ஸ் உண்டா நெட்ஒர்க்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இது பவர் எஃபிஷியன்சி வந்து 5G டேட்டாலாம் யூஸ் பண்ணால் வந்து நிறைய பேட்டரி வந்து அடி வாங்குது மை காட் எவ்வளோ பேட்டரி 6100 mAh ஸோ இதே இது அதில் வந்து 8 elite வச்சு இருக்கு 15 ப்ரோ இது வந்து 15s ப்ரோ 15 ப்ரோ இருக்கு அதில் வந்து பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை மேபி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து மாடம்னால கூட இருக்கலாம் ஏன்னா 5G யூஸ் பண்ணால் தான் வந்து நிறைய ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சைனீஸில் வந்து சில ரிவ்யூஸ்லாம் போட்டுருந்தாங்க மோஸ்ட்லி சைனா ஒன்லி தான் இப்போதைக்கு குளோபலில் கொண்டு வர மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டானுங்க இதை நம்பி யார் போவா இதே ஸ்னாப்ட்ராகன் இருக்கு ஆனால் விலை கம்மியாக இருக்குது அதோட 500 yuan வந்து கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாம் ஸ்பெக்ஸ் எல்லாமே அதே தான் ஆனால் ஸ்பெஷலாக வந்து புதுசாக ஒன்று ஏதோ இது வந்துருக்கு புது கலர் இருக்குல்ல இதில் இல்லை அதில் தான் வந்து கலர் ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 65,000 இது வந்து ரெண்டே மாடல் தான் இருக்குது 16/512 இன்னொன்று வந்து 16 1TB அது வந்து 65,000 இன்னொன்று வந்து 71,500 அப்படின்னு போட்டிருக்கு ஓகே ஓகே ஸோ மற்றபடி எல்லாம் அதே மாதிரி தான் ஏன் அதுவும் வரல 15 ப்ரோவும் வந்து குளோபல் லான்ச் ஆகலை ஷாமி 15 அப்புறமா 15 அல்ட்ரா இது ரெண்டு தான் குளோபல் லான்ச் ஆச்சு ஸோ இது வந்து 15 லான்ச் ஆகும் சூப்பர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்ல இது வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்காரு ஆமா போர்ட்ரானிக்ஸ் டைப் C யூஸ் பண்றேன் ஃபார் Vivo and Realme 300 க்கு சவுண்ட் குவாலிட்டி அண்ட் யூசேஜ் நல்லா இருக்கு போட்டை விட பெட்டர் போட் நீ யூஸ் பண்ணிருந்தல டைப் C அது ஓகே நல்லா தான் இருந்தது ஆனா எப்படி சொல்றது ANC-ல அந்த அளவுக்கு பெருசா இல்ல இதுல ANC எல்லாம் கிடையாது ANC-யை வெஸ்டே கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்தா காது வலிக்குது இதெல்லாம் ANC எல்லாம் இல்லையே அதனால பிரச்சனை இல்லை அதனால பிரச்சனை இல்லை போட்லாம் இதில் போட்டானிக்ஸ் நிறையா இருக்குது நம்ம தான் பார்த்தோமே எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது சிவா வந்து அவரோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு ஏன் ஆமாம் அதான் 3.5mm ஆடியோ ஜாக் ஆர்டர் பண்ணிட்டாராம் டைப் சிக்கு பதில் அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு அதனால இன்னைக்கு லைவ் பர்ச்சேஸ் இருக்குல்ல அதனால தான் அவர் வரல சரி அப்படியே அடுத்த கமெண்ட் ஆரோக்கியா ப்ரோ நான் சாம்சங் S24 Plus வாங்கியிருக்கேன் எல்லா அப்ளிகேஷனும் நல்லா ஒர்க் ஆகுது பட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் மட்டும் ஹீட் ஆகுது அதுக்கு என்ன பண்ணுறது அது இந்த ஃபோன் பிரச்சனை இல்லை அது அந்த ஆப் பிரச்சனை இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி பவர் ஹங்கிரி இது நிறைய பேட்டரி இருக்கும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க பாரு எத்தனை பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் வந்து ஹீட் ஆகுது அதிகமாக பேட்டரி ட்ரெயின் வாட்ஸ்அப்பும் அப்படி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் அது பேக்ரவுண்டில் ஃபுல் நேரம் வாட்ஸ்அப் போட்டுவியா இன்ஸ்டாகிராம்னா வீடியோ வரும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்ப்பேன் ரீல்ஸ் பார்ப்பேன் இந்த மாதிரி பவர் ஹங்கிரியாக இருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது ஸோ இது காமன் தான் ப்ரோ உங்களுக்கு ஃபோன் பிரச்சனை எதுவும் இல்லை பயப்படாதீங்க
இது வந்து இன்ஸ்டாகிராம் பிரச்சனை. இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் நீங்கள் வைஃபைல யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு ஹீட்டிங், மொபைல் டேட்டா 5G யூஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக ஆகும். ஓகே, இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அடுத்தது அதே இவெண்ட்டில் Xiaomi Pad 7 Ultra, இதுவும் அவங்களோட ஓன் SoC தான். ஸோ Pad 7 Proவோட இன்னொரு ஹையன் மாடல் 14 இன்ச்சு 3.2K டிஸ்பிளே, 5.1 mm தான் திக்னஸ்ஸு, 609 கிராம்ஸு, ஆல் மெட்டல் பாடி, அப்புறம் 1600 nits வந்து பீக் பிரைட்னஸ்ஸு. இதே OnePlus விட்டால் என்ன ப்ரைஸ் கொடுவான், வேறு அநியாயத்துக்கு ப்ரைஸ் விடுவான்ல, இவனோட ப்ரைஸ் பாரு. அப்புறம் அந்த இந்த டிஸ்பிளேலாம் இருக்குது, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங், என்ன 68,000 ரூபாய் வச்சேன், அந்த ஆப்ஷன் இருக்குது. அதான் கரெக்ட் தான், நாங்கள் விட்டுருக்கிறதும் கரெக்ட் தான். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு இதில் வச்சா வந்து கொஞ்சம் அதிகமாக வைப்பீங்க. இல்லை இல்லை இல்லை, இது என்ன எவ்வளோ இன்ச்சு இது? 14 இன்ச்சு. ஓ, எங்களுக்கு 12 இன்ச்சு வரும் தான். ஸோ இது அவங்களோட ஓன் ப்ராசரு. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44 டாப்ஸு. மற்றவங்களாம் எவ்வளோ டாப்ஸ்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து 44 டாப்ஸு ஏஐ கம்ப்யூட்டிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தவிர கேம்ஸ்லாம் இவ்வளோ பெரிய டேப்லெட்டில் எப்படி கேம் ஆடுறதுன்னு எனக்கு தெரில. 14 இன்ச் டேப்லெட்லேயும் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களாம், கேமிங்காக வந்து நிறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வீடியோ ப்ளேபேக் வந்து 16 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக வீடியோ ப்ளேபேக் பண்ணலாம். ஏன்னா 12,000 mAh பேட்டரி இருக்கான், வேப்பர் சேம்பர் கூலிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்ஃப்ராரெட் ரிமோட் கூட இருக்குது போல் இருக்குது, வீக் நெட்ஒர்க் இது பண்ணுறதுக்கு. 32 MP ஃப்ரண்ட் கேமரா, 50 MP வந்து ரியர் கேமரா, 8 ஸ்பீக்கரு, ஒரு கேவிட்டி வந்து 16.5 cc வந்து பெரிய கேவிட்டி இருக்குது. அதனால் ஆடியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு இருக்குது. டால்பி அட்மாஸும் இருக்குது. அப்புறம் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. HyperOS 2க்கு இது நல்லா பண்ணியிருக்காங்க ஆப்டிமைஸ். அது அவங்க ஊரில் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஊரில் தான் இப்படி கேவலமாக இருக்குது. சைனாவில் வந்து எல்லாம் புகழ்ந்து தான் பேசுகிறாங்க, சாஃப்ட்வேர் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஏன் இங்கே மட்டும் அப்படி பண்ண மாட்டேன்றாங்க? இங்கே டெவலப்பர்ஸு அதே இதாக போடுறாங்க. அந்த அதில் அங்கே இருக்கிற ஃபீச்சர்லாம் நான் பாதி ஃபீச்சர் இல்லைன்னு சொல்கிறாரு சிவா. ஸோ அதாவது ஃப்ளோட்டிங் கீபோர்டும் இருக்குது, 124 டிகிரி வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹிஞ்ச் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. புதுசாக வந்து ஃபோக்கஸ் டச் பென் கூட இருக்குது. ஓகே, இந்த பென் எவ்வளோ? ஸோ இதோட காஸ்ட் இங்கே போட்டிருக்குமே, பென்னோட காஸ்ட் போடலையா? ஸோ இதோட காஸ்ட் வந்து 68,000 ஸ்டார்டிங் ப்ரைஸு. 16 1TB வரைக்கும் இருக்குது, 88,000 வரைக்கும் போகுதுன்னு போட்டிருக்கு. இதுவும் மோஸ்ட்லி சைனா ஒன்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் Xiaomi Pad 7 Proவே இன்னும் இந்தியா லான்ச் பண்ணல. நார்மல் Pad 7 மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. தெரில, மேபி அதிக காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்ட்டு நீங்கள் லான்ச் பண்ணலையே என்னமோ. புரியுது. ஓகே, அடுத்த பிரவீன் MSD. Bro, I saw this Asus VivoBook S15 Snapdragon X Elite based laptop now for 82K, but almost 8 months ago it was listed for 1.25K, 2.25 lakhs. My use case is everyday work. I use 4 to 5 tab of Google Sheet, and in weekends I watch movies and YouTube, so I want OLED, and also minimum I want to keep it for 6+ years. It is worth buying now, or do you predict the price to go even lower in the future? தெரில ப்ரோ, இப்போ யாரும் வாங்குறது இல்லை. ஸ்னாப்ட்ராகன்னாலே வந்து அந்த அளவுக்கு நிறைய ஆப்ஸ் பயத்தில் இருக்காங்க, நிறைய ஆப்ஸ் வந்து ரன் ஆக மாட்டேங்குது, ஆப்டிமைஸ்டாக இல்லை அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஸோ அதனால ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் கட் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா X Elite 2 வேறு வரப்போகுது இந்த வருஷம். ஏன்னா X Eliteல ஹெச்பிலேயே ஒரு லேப்டாப் இருக்கும் ப்ரோ, ஹெச்பியில் தான் நினைக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட சம்பார் அரௌண்ட் 90,000 இருந்தது முன்னாடி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அது வந்து சம்பார் அரௌண்ட் 54,000 வந்தது ஃப்ளிப்கார்ட் சேலில். வாங்குறது இல்லை, ஸோ யாரும் வாங்குறது இல்லை. அதனால வந்து இவங்க நிறைய வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தீபாவளி வெயிட் பண்ண முடியும்னா தீபாவளி சேல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சீப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த இயர் எண்டில் வந்து X Elite 2 வருது. நீங்கள் இந்த இவ்வளோ 82,000 90,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக மேக்புக் ஏர் M4 அதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் கேம்லாம் ஆட மாட்டீங்கன்னா கேமே அவர் போடலையே, வெறும் கூகுள் ஷீட்டு போட்டிருக்காரு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா OLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுலேயே டிஸ்பிளே நல்லா தான் ப்ரோ இருக்குது. மேக்புக் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் OLED வேணும் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில எனக்கு. ஆஹா ஓஹோன்னு இருக்குமான்னு தெரில. OLED பிளாக் நல்லா இருக்கும், மூவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ விண்டோஸ் வந்ததுனாலே ஸ்பீக்கர்ஸ் வந்து பூரா பயல்களும் டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சுருப்பாருங்க. ஸோ நீங்கள் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அவ்வளோவா பெருசாக இருக்காது. அண்ட் ஏசூஸில் நான் 4-5 லேப்டாப் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பண்ண எல்லா லேப்டாப்புமே நீங்கள் வந்து ஹை வால்யூம் வச்சிங்க அப்படின்னா இறைய ஆரம்பிச்சிருது. அதையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மேபி அவர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு மூவி பார்ப்பதா இருக்கும், இயர்ஃபோன்ஸ் போட்டு.
அப்போனா மேக்புக்கே போதும். நீங்கள் எதுக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஓஎல்இடி தான் வேணும் அப்படின்னா வந்து இதுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மேக்புக் M4 போயிடுங்க. அடுத்தது அதே இவெண்ட்டில் Xiaomi CV5 Pro ஒரு வழியாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. CV4 Proவோட அப்கிரேடு 8S Gen 4 இருக்கு. டிஸ்பிளே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. 3000 நிட்ஸ்லேருந்து 3200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போயிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் கேமரா ஆயிடுச்சு. 50 MP சாம்சங்கோட ஃபர்ஸ்ட் டைமாக வந்து JNP சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். நானோ பிரிசம் டெக்னாலஜி. ஸோ 25% பெட்டர் சென்சிட்டிவிட்டி, ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்குது. ரியரில் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி செட்டப் தான் இருக்குது. 50 MP ப்ளஸ் லைக்கா ஆப்டிக்ஸு, 12 MP அல்ட்ரா வைடு, 50 MP 60 mm. இதுக்கு முன்னாடி 50 mm வந்துச்சு, இப்போ வந்து 60 mm வந்து டெலிஃபோட்டோக்கு போயிட்டாங்க. ஸோ 8S Gen 4 அதை தவிர வந்து LPDDR5X RAM தான் இருக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ கூலிங் மெக்கானிசம்லாம் கிட்டத்தட்ட அதே ஃப்ளாக்ஷிப் லெவலில் யூஸ் பண்ணுற அதே ரிங் அந்த கூலிங் பம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு போட்டிருக்கு. பேட்டரி வந்து 4700 mAhலேருந்து 6000 mAh கார்பன் சிலிக்கான் போயிருக்கு. ஸோ சார்ஜிங் வந்து அதே 67 வாட் தான் இருக்குது. ஸ்பெஷலாக காஃபி வெர்ஷனுக்காக அமெரிக்கானோ ஐஸ்டு அமெரிக்கானோ அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு. உனக்கு வந்து பின்னாடி வந்து காஃபி துகள்களை வந்து தூவி விட்டுருக்க மாதிரி ஒரு இது இருக்குமா? காஃபி ஸ்மெல் வருமா? வருமா? நிஜமாலேவா? ஆமா, எவ்வளோ லைட் காஃபி அரோமா அது இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. லிச்சி கிரெயின் லெதர் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அது அந்த ஃபீலிங் வந்து ஒரு காஃபி இது இருக்குல்ல, காஃபி பவுடர், அந்த காஃபி குறன்னு இருக்கும், அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு லிச்சி இல்லை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேச்சுரல் காஃபி கிரவுண்ட்ஸில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நேச்சுரல் காஃபி கிரவுண்ட்ஸ்லையா? காஃபியோட இதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்களாமே பேக்கில் அந்த லெதரில். எங்கே நடுவில் ஏதாவது சாண்ட்விச் மாதிரி பண்ணி வச்சுருப்பானுங்க, தின்னா ஒரு 4-5 பொடியை வச்சு ஏதோ பண்ணுறாங்க. புது வாசனை எவ்வளோ நாள் இருக்கும் அது தெரியலையே. இதுக்காக அரோமா காஃபி அரோமா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 35,000 ரூபா, 36,000. கிட்டத்தட்ட 36,000 ரூபா வந்து 12/256 இருக்குது. ஸோ டாப் எண்ட் வந்து 16,512. அது வந்து 43,000 சைனாவில் வந்து விற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து போன வருஷம் விற்ற ப்ரைஸ் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல சைனாலன்னு போட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்தாலும் மோஸ்ட்லி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 45 ரிலீஸ் ஆச்சு, அது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்தியா ரிலீஸ் ஆகாது எனக்கு. ஏன் போன வாட்டி இது ஆச்சு, போன CV2 தானே ஆச்சு. அதே தான், இதே தான் உல்ட்டா பண்ணி இந்தியா லான்ச் பண்ணுவாங்க. ஓ இல்லை, அதுக்கப்புறம் 2-3 CV வந்து தான் நாங்கள். இல்லை இல்லை, அதுக்கு போனதுக்கப்புறம் இதுதான். ஆனால் இது ஓடவே இல்லையே இந்தியாவில், எப்படி வரும் தெரியல. நிறைய பேர் கேமராக்காக கேட்குறாங்க. இதில் ஃப்ரண்ட்லேயும் அந்த டுவல் கேமரா தூக்கி இல்லை லைக்காவா? அது லைக்கா? ஆமாம், இதுவும் லைக்கா தானா? ஆமாம். எங்கே லைக்கா சுமிலெக்ஸ் போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கா சைடில். ஓகே ஓகே, போட்டு லைக்கா. ஓகே, அடுத்த கமெண்ட் பிரவீன் குமார். ப்ரோ, கொஞ்ச நாளாக HyperOS 2 என்னோட ரெட்மி ஃபோனில் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தேன். லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணேன். நேற்று காலையில் டிஸ்பிளே செத்து போச்சு. சர்வீஸ் சென்டர் கொண்டு போனால் ஒரு டைனி டென்ட் டாப் ஆஃப் த ஃபோனில் இருக்குது. அதுக்கும் டிஸ்பிளேக்கும் என்ன சம்மந்தமே இல்லை. அதனால தான் டிஸ்பிளே போச்சு. எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் சொல்கிறாங்க. 1 வீக்காக இப்படி தான் அலையிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபோன் வாங்கி 4 months தான் ஆகுது. ரெட்மி A4 5G நீங்கள் சஜஸ்ட் பண்ணி தான் நான் செகண்டரி டிவைஸாக வாங்கினேன். இப்போ படுத்துருச்சு OS அப்டேட்டில். நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ராப் நீங்கள் தண்ணியில் போட்டீங்க, அதனால தான் போச்சு அப்படின்னு வணங்க. இல்லை, இந்த க்ரீன் லைன் வந்தாலே நிறைய கம்பெனியில் வந்து சைடில் ஏதாவது ஸ்லைட் டென்ட் இருந்தால் சைடில் இருந்தாலும் நீங்கள் கீழே போட்டிருக்கீங்க, அந்த இதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் அது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க நிறைய கம்பெனி. ஸோ நீங்கள் கீழே போடாமல் பத்திரமா வச்சுருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா கம்பெனியுமா இல்லை ஷாப்பி மட்டுமா? நிறையா கம்பெனி, சாம்சங்லாம் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ எந்த டிவைஸை கீழே போட்டாலும் லென்ட் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளேல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், சைடில் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது அஃபெக்ட் பண்ணியிருக்கு டிஸ்பிளே, அந்த போட்ட இதில் வந்து இது உள்ளே அஃபெக்ட் ஆகிருக்கு. என்ன ஒரு கன்றாவியான ரீசன், எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒன்றை வந்து எப்படி வந்து ஃப்ரீ பண்ணாமல் காசு கறக்கலாம், நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. OnePlus என்னமோ லைஃப் டைம் இதுன்ட்டு அவன் சொல்லிடுறான், அதனால க்ரீன் லைனில் பொழைச்சிட்டான். மற்ற எல்லா கம்பெனி, முக்கால்வாசி கம்பெனி வந்து இப்படி தான் வந்து க்ரீன் லைனு டிஸ்பிளே இஷ்யூ எல்லாத்துக்கும் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. இது பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா
இங்கே ஃபோன் கீழே போடாமல் நல்லா கேஸ் போட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறது அவர்? ஒன்றும் பண்ண முடியாது. காசு கட்டி தான் சண்டை போடணும், காசு கட்டணும். இப்போ எங்கே சண்டை போடுங்க ப்ரோ. எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சண்டை போட்டாலும் என்ன, நீ என்ன வேணால் சண்டை போட்டுக்கோ, நான்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு அடுத்து ஷாமி வாட்ச் S4 15th anniversary எடிஷன். ஷாமியோட ஃபஸ்ட்டு 4G வாட்ச் eSIM இது சிப்பு 4G சிப் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். ஸோ இதில் வந்து இன்டகிரேட்டட் ஏதோ மாடியூல், கோடெக் மாடியூல்லாம் எனேபிள் பண்ணி டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணலாமா. ஸோ இந்த எக்ஸ்ரிங் லோகோ வந்து இருக்குமா, எக்ஸ்ரிங் இன்சைட் லோகோ, விட்டான் ஓவன் ஸ்ட்ராப்பு. இந்த லூயி விட்டானோட தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களா இந்த ஸ்ட்ராப், அந்த பச்சை கலர் ஸ்ட்ராப் இருக்கே அது ஏதோ ஓவன் ஸ்ட்ராப்பா, விட்டான் ஸ்ட்ராப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த S4 சிப்னால அப் டு 9 days வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். eSIM யூஸ் பண்ணாலும் வந்து ஒரு 9 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நார்மலில் வந்து 3 days தான் பேட்டரி லைஃபா. ஸோ இவங்களுக்கு ஓன் சிப் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி 3 daysலேருந்து 9 days வரைக்கும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அதான் மெயின் சேஞ்சு, மற்றபடி எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் நிறைய பேர் இது பெரிய விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்போ யாராலையுமே வந்து ஓன் 4G சிப்பு பண்ண முடியலையா. ஓகே. ஸோ மீடியாடெக்கு, குவால்காம் இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி நிறையா மாடம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஷாமி பண்ணுறாங்க. ஸோ பெரிய விஷயந்தான். சூப்பர் சூப்பர். ஸோ அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 15,500 சைனாவில். மோஸ்ட்லி இதுவும் சைனா வண்டி தான் இருக்கும். ஓகே. அடுத்த கமெண்ட் கார்த்தி, மோட்டோரோலா டிவி வாங்கலாமா? தெரியல. ஃப்ளிப்கார்ட் டிவி தானே மோட்டோரோலா டிவி? அப்படிதான் எல்லாம் ஒரே பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் டிவி தான் நோக்கியா டிவி, ஃப்ளிப்கார்ட் டிவி தான் மோட்டோரோலா டிவி, ஃப்ளிப்கார்ட் டிவி தான் ஃப்ளிப்கார்ட் டிவி. எல்லாம் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். நீங்கள் வந்து ஹைசென்ஸ் அதெல்லாம் அந்த பேனல் கிடையாதுல்ல, அதெல்லாம் நல்ல பேனல். ஸோ இது வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா வாங்குங்க. நாங்கள் முன்னாடி எப்போயோ யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி ரொம்ப காலம் ஆச்சுல்ல மோட்டரோலா யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி, அங்கே இருந்தபோது டெஸ்ட் பண்ணியிருந்தோம். மோட்டரோலா, நோக்கியா அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஒனிடா அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஹைசென்ஸே நம்ம டெஸ்ட் பண்ணோம். இந்த ப்ரைஸுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும், மோசமாக. எப்போ கம்முன்னு யாருக்கிட்டையும் யாரும் சொல்ல முடியாது. தெரில, நீங்கள் ரிவ்யூஸ் பாருங்கள். நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருவாங்க. அதில் நல்லா இருந்துச்சுன்னா வந்து வாங்குங்க. இல்லை வேறு யாராவது மோட்டரோலா டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர். ஆனால் இன்னும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மோட்டரோலான்ற பிராண்டிங்கில். அது வந்து நான் இந்த மோட்டரோலா ஃபோன் பண்ணுற மோட்டரோலா இல்லை, இவங்க ஏதோ லைசன்ஸ் எடுத்து மோட்டரோலா லைசன்ஸிங் வச்சு டிவி லான்ச் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்களோட ஷாமி YU7 835 கிலோமீட்டர் ரேஞ்சு. வாங்கடா, டெஸ்லாவா BYDயா? நாங்கள் வரேன்டா காம்படிஷனுக்கு. வந்து ஷாமி அவங்களோட XU7க்கு அடுத்த இது வந்து YU7 லான்ச் பண்ணிட்டாங்க. ரைடிங் த விண்டா, சைனீஸ் ஃப்ரேஸ். YUனா வந்து ரைடிங் த விண்ட், ரைடிங் த விண்டு, காற்றுலேயே பறப்போம். ஓகே ஓகே. ஸோ இதில் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட்ஸு, வைடர் ரியர் டயர்ஸ் தான், ஸ்போர்ட்டியர் லுக் இருக்கான், வாட்டர் டாப் ஷேப்டு ஹெட்லைட்ஸ் இருக்கான். அப்புறம் ஏரோடைனமிக் டிசைன் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்டு CLT டிரைவிங் ரேஞ்ச் வந்து 59 கிலோமீட்டர், 100 அட்ஜஸ்டபிள் யூனிபாடி ஹுட்டு, உள்ள இன்டீரியரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பெட்டர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னும் ப்ரைஸ் சொல்ல ஓடுது. அதாவது சைனாவில் வேற லெவலில் விற்றுருக்காமே. அப்படியா? ஆமாம், எக்கச்சக்க சோல்ட் அவுட் ஆகிடுது. புக்கிங் ப்ரீ புக்கிங் ஆரம்பித்தோடனே சோல்ட் அவுட்டு. அப்படியா? சைனாவில் அந்த அளவுக்கு போகுது. BYD காம்படிஷன் வந்து இதுதான் இப்போ சைனாவில். அப்படியா? BYD போட்டு தள்ளுதா? BYDக்கு கிடையாது BYD வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி, அதனால அங்கே தாக்கு பிடிச்சிடுறாங்க, நிறைய விற்றுடுறாங்க. இது அந்த அளவுக்கு பண்ண முடியல ப்ரொடக்ஷனு அப்படின்ட்டு இதுவாக இருக்குது. ஸோ எமரால்டு க்ரீனு, டைட்டானியம் சில்வர், லாவா ஆரஞ்சு இதுதான் வந்து அந்த கலர்ஸு. ஸோ இன்டீரியர்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்கு, 12 லேயர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்புறம் ஹைப்பர் விஷன் பேனராமிக் டிஸ்பிளே, 1.1 மீட்டர் வைடு டிஸ்பிளே, விண்ட்ஷீல்டு, ட்ரிபிள் மினி LED அரே. ஸோ பேனராமிக்ப்பா வேறு லெவலில் இருக்குது உள்ள பார்க்கறதுக்குல. ஸோ 1200 nits பீக் பிரைட்னஸ்ஸு, 1% ரிஃப்ளெக்டன்ஸு. ஆமாம், வேறு லெவலில் பண்ணிடுறாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக யார் பெட்டராக இது கொடுக்குறா, இன்டீரியர் கொடுக்குறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பாரு, 0 to 100 வந்து 3.2 செகண்ட்ஸு,
690 PS 508 கிலோவாட் வந்து பீக் பவரு 253 km/h வந்து டாப் ஸ்பீடு அவனோட வந்து V6S+ வந்து போட்டிருக்காங்க ஸோ மேக்னெட்டிக் ஸ்டீல் டெக்னாலஜி இந்த ஸ்டீல் தான் ஹை டென்ஷன் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம் 2200 MPa ஸ்டீலு ஸோ அதனால் இதெல்லாம் கிராஷ் டெஸ்ட் விடணும் எவ்வளோ கிராஷ் டெஸ்ட் ஆல்ரெடி பண்ணி ஏதோ வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்க இதில் போனால் சர்டிஃபிகேஷன் ஆமாம் எவ்வளோ ஸ்டார் வந்துருக்கு தெரில அவங்க ஊரில் கிராஷ் டெஸ்ட் அவங்க ஊர் இது குளோபல் பண்ணியிருக்க மாட்டாங்க குளோபல் பண்ணணும் குளோபலில் லான்ச் பண்ணால் பண்ணுவாங்க குளோபல்லாம் லான்ச் ஆகலையே அப்படிலாம் இல்லை வட்சன் குளோபலில் வந்து என்கேப் இருக்குல்ல அது வந்து அந்தந்த ஊருக்கு உண்டான இதை வந்து நம்ம அனுப்பலாம் இது மோஸ்ட்லி சைனா ஒன்லினால குளோபலில் பண்ணியிருக்க மாட்டாங்க மேபி இருக்கலாம் ஆஹா இது வந்து அந்த ட்ரஸ்ட் வர்த்தி ஃபேக்டருக்கோசரம் என்கேப்ல என் கார் போயிருக்கு அதெல்லாம் பார்த்தா வந்து சைனாவில் வந்து கார் வாங்குறாங்க நமக்கு இப்போ நம்ம அப்படிதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்குறது பூரா நம்ம பார்த்துட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மொத்தம் 3 இருக்கு YU 7 இருக்கு அப்புறம் 7 Pro இருக்கு 7 Max இருக்கு ஸோ மேக்ஸிமம் வந்து 835 km போடுது அது ஸ்பீடுக்கு மோட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லை YU 7 என்ன அப்படியே டவுன்லோடாக போகுது ஆமாம் உனக்கு வந்து இது இல்லை மோட்டர் இல்லை சரி ஹெவி மோட்டரு ஓ மேக்ஸ் வந்து ஹெவி மோட்டர் டியூவல் மோட்டர்லாம் இருக்கும் டியூவல் இது இருக்கும் சூப்பர் சூப்பர் வேற லெவல் 96.3 கிலோவாட் வந்து பேட்டரி ஸ்டாண்டர்ட் மாடலு ஸோ அதுதான் ப்ரோ மாடலில் வந்து ப்ரோ மாடல்லையும் அதே தான் மேக்ஸ் மாடலில் வந்து 101.2 ஸோ இதில் வந்து மோட்டர் அதிகமாக இருக்கிறதுனால உனக்கு பவர் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ரேஞ்ச் கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டுருக்கு ஸோ 800V சிலிகான் கார்பைட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்களாம் 5.2C சார்ஜிங் ஸ்பீடு ஸோ 10 to 80% வந்து 12 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும் என்னையா மொபைல் 620 km 15 மினிட்ஸில் வந்து அவனுக்கு 620 km ரேஞ்ச் கிடச்சிருவான் அப்போ பார்த்துக்கோ வெடிக்காமல் இருந்தால் சரி 835 km எவ்வளோ ஒரு 250 24 million AI சிமுலேஷன்ஸ் அண்ட் 4000 டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்களா அந்த ஸ்டீலில் ஸோ அதனால் வந்து எதுவும் ஆகாது ஸ்ட்ரென்த்து பாரு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் நல்லா தான் இருக்கு ஸோ இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்துட்டாங்க இதுலேயும் எதில் ஸ்னாப் ட்ராகன் சிப் தான் யூஸ் ஆகுது இந்த இதில் எக்ஸ்ரிங் போடல இதில் வந்து அதுவே போதும் அந்த பவரே போதும்னு சொல்லிட்டு 8 Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஓடி அப்டேட்ஸ் இதுக்கும் இருக்குது 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஓடி அப்டேட் வந்து ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க யாரா இவனுங்க NVIDIA டிரைவ் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்களா 700 டாப்ஸ் அது வந்து இருக்கும் 4nm பிளாக்வெல் ஆர்கிடெக்சர் இது இந்த பிளாக்வெல் சிப் அந்த இதிலலாம் யூஸ் பண்ணுற ஹையன் சிப் அதை யூஸ் பண்ணுறாங்களா என்னங்க டியூவல் 5G இருக்குது இதுலேயும் வைஃபை இருக்குது ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இருக்குங்க அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்குது ஸோ ஃபோனில் வந்து அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்குன்னு அதை வச்சு வந்து அன்லாக் பண்ணலாம் 7150 ப்ளூடூத் ஸோ 83% அது வந்து இதுவும் அந்த மாடல்ஸ் பொம்மை வைக்கிறாங்க ஸ்கேல் அதே மாதிரி 1:18 அதோட 18 சைஸில் வந்து குட்டி குட்டி மாடல்ஸ் வைக்கிறாங்க அது 7000 ருபீஸா அதை வந்து ஜூலைல தான் லான்ச் ஆகுது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாம் பொம்மை வைக்கிறாங்க லூசு பையல அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம் அடுத்த ஹானர் நேற்று வந்து யூரோப்பில் குளோபலில் ஹானர் 400 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு லான்ச் ஆகுமா ஹானரே இல்லையா இதெல்லாம் லான்ச் வேற ஹானர் இருக்கு 4 ஃபோன் லான்ச் பண்ணுறோம் வெளில வாங்க அவர்தான் இல்லையே அவருக்கு ஹானர்னு ஹெச்டேக்னே போடலையே அப்புறம் வேற கம்பெனிக்கு போயிட்டு வேற யாரோ இருக்காங்க போட்டிருக்கு யாருக்கு தெரியும் கேட்டால் டேரெக்டாக சைனாலேருந்து வந்து இறங்குவாங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றாங்க சைனாக்காரங்களே ஹெட்டாக வருவாங்க ஹானருக்கு அப்படின்றாங்க பைத்தியம் இப்போ வந்து இந்தியாவில் எப்படின்னு தெரில ஆனால் யூரோப் அண்ட் யூகேக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது என்ன ஸ்பெக்ஸ்னா கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்குது கேமரா மட்டும் 200 MP இருக்குது மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் ஹானர் 300 சைனா லான்ச் பண்ணாங்கல்ல அதே மாதிரி தான் இருக்குது 8 Gen 3 இல்லாமா 8 Gen 3 7 Gen 3 நார்மலில் வந்து 7 Gen 3 இதில் வந்து 8 Gen 3 டிஃபரன்ஸ் என்னென்னா இதில் வந்து 6.55 inch Full HD 5000 nits இதில் வந்து 1.5K 120 OLED 200 MP மெயின் கேமரா இருக்குது இதில் வந்து ஒரு டெலிஃபோட்டோ இருக்குது ப்ரோவில் நார்மலில் வந்து டெலிஃபோட்டோ இல்லை மெயின் அல்ட்ரா வைட் தான் ஸோ அதுக்கப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு 6 வருஷம் அப்டேட்ஸ் வந்து வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஹானரில் வந்து 6 வருஷம் அப்டேட் கொடுக்குறாங்களாம்
6 years updates, 6 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். இந்தியா அந்த அளவுக்கு இருக்குமா கம்பெனி? இமேஜ் வீடியோ பார்த்தோம்ல, அதை தான் வந்து ஹைலைட்டாக பேசிக்கிறேன். அந்த 5 செகண்ட் உன் இமேஜ் அப்லோட் பண்ணால் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுதான் இந்த மொபைல் ஹைலைட். அதெல்லாம் வந்து நிறைய இது யூரோப்பில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதை வந்து வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. எந்த இதுதான் ஹைலைட்னா என்ன லட்சணத்தில் அந்த ஃபோன் இருக்கணும். ஏஐ ஃபீச்சர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் பாருங்க. 5 செகண்ட் இமேஜை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடும். யாராவது பண்ண முடியுமா ஃபோனில்? நாங்கள் பண்ணுறோம். பெரிய பெரிய விஷயம் நாங்கள். ஸோ அதுக்கடுத்து ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு இதை இன்டகிரேட் பண்ணி சர்க்கிள் ரிசர்ச்சை வந்து பெரிய விஷயமா இது பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ ப்ரோ மாடலில் வந்து IP68 + IP69 இருக்குது. நார்மலில் வந்து IP65 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் சில இதெல்லாம் வந்து 6000 mAhலாம் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி சைனாக்கு மட்டும்தான் 6000 நினைக்கிறேன். இங்கே வந்து 5300 mAh தான். மோஸ்ட்லி யூரோப்பியன் யூனியன்லாம் அலோவ் பண்ணல போட்டிருக்கு. ஓவர் டெஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட் இருக்குது. லான்ச் பண்ணோன்னா 6 மாதம் ஆகும். வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை இல்லை வேணாங்க, இந்த சின்ன பேட்டரியை போட்டுக்கிறேன். அடுத்து வராமல் பாருங்க எங்கள் சுறா. ஸோ இதனால் இருக்குது. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ப்ரோ மாடலில் இருக்குது. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. ப்ரைஸை கேட்டால் வந்து அசந்துருவீங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து €499, 48,500 7 Gen 3க்கு. உங்களுக்கு 8 Gen 3 வேணும்னா ஸ்டார்டிங் ப்ரைஸில் ஒரே மாடல் தான் 12/5 வந்து ₹77,000. அழியறத ஒத்தனை பாவமே பார்க்கக்கூடாது. யூரோப்பில் வாங்குறாங்களாமே. யூரோப்பில் வந்து ஃப்ரீ பீஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஃப்ரீ கொடுத்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஒத்தனை வாங்க மாட்டாங்க. அடுத்து ஷார்க் ₹8000 உங்களுக்கு வந்து சாக்கு போய் வச்ச போடு 5G ஃபோன் வேணுமா? மிஸ்ஸிங் சிவா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு சார். பரவாயில்லைங்க, ₹8000 வேற லெவலில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வந்து IP54 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஐடியா இருக்கா? ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் இருக்குது. 4GB தான், ஒரே மாடல் தான். 4/128 Android 15 வித்தவுட் ப்ளோட்வேர். வந்து ப்ளோட்வேரே கிடையாது. க்ளீன் UI. எவ்வளோ வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டு? அது வந்து ரிலீஸில் என்ன போட்டுச்சுன்னா 4+5 அந்தந்த வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டு, அந்தந்த வருஷம் வந்து இது அவ்வளோதான். ஒரே அப்டேட் வரும். எவ்வளோலாம் சொல்ல மாட்டோம். ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும், செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும். எவ்வளோ வருஷம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. வரும். அது பேக் சைடு வந்து கிளாசி பேக் டிசைனா, போல்டு பர்ஃபார்மன்ஸ், ஏஸ்தட்டிக்ஸ் வித் சப்ஸ்டன்ஸ். ஸோ 13 MP ரியர் கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங். பாக்ஸில் வந்து 10W சார்ஜர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் ப்ரீமியம் டிசைன். அன்டூடு ஸ்கோர் வந்து 4 lakh 400K+. இதெல்லாம் அன்டூலாம் யார் வெர்ஷன் பார்த்து T765 அதுதான் வந்து யூனிசாக் ப்ராசர் நேம். புரியுது. இது வந்து T7600 ஒன்று இருக்குது. இது வந்து 765. UFS 2.2 eMMC கிடையாது. UFS 4GB 64GBக்கு நம்ம த்ரீட் பண்ணணும் எதிர்பார்க்க முடியும் இல்லை. சில பேர் eMMC கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில். ஆமாம் ஞாபகம் இருக்கா? ஆமாம் பார்த்தோம். ரீசெண்டாக எதுக்கு பார்த்தோம்? அது 64GB தானே, 128 கிடையாது. நான் 128 இருக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினச்சேன். ஓகே. அடுத்து ஓப்போ 14,000 A5X A3X அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதே வந்து K12Xன்னு ஒன்று வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு கூட ரிவ்யூ வந்துச்சு. அதோட வந்து K13Xன்னு சில கண்ட்ரியில் லான்ச் ஆயிருக்கு. லான்ச் ஆகலை, லீக் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதே ஃபோனை வந்து A5X அப்படின்னு ஒன்று 14,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. K12Xல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி HD+ டிஸ்பிளே. அதில் HD+ஆ ஃபுல் HDயா? எதில்? K12Xல HD+ தான் நினைக்கிறேன். அதுலேயும் HD+ தான், இதுலேயும் HD+ தான். அதே Dimensity 6300 மிலிட்ரி கிரேட் டெவலப்டி 6000 mAh ஆக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சின்ன பேட்டரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து 6000 mAh ஆயிடுச்சு. 1000 nits ஸ்பீக் பண்ணி அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. IP ரேட்டிங்ஸ் வந்து IP54லேருந்து வந்து IP65 ஆக்கிட்டாங்க. சூப்பர். ஸோ மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி அதே இருக்குது. 360 degree ஆர்மல் பாடி. நாங்கள் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் கேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸு. ரியல்மி, இந்த ஓப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த IP ரேட்டிங்ஸை வச்சு, இந்த மிலிட்ரி கிரேடு வச்சு, இந்த ஆர்மர் பாடி இதை வச்சு தான் விற்கிறாங்க. இங்கே HD+ டிஸ்பிளே அதெல்லாம் இல்லை. நான் அப்பப்போ ஃபோனை கீழே போடுவேன். அப்போ உங்களுக்கு தான் இந்த ஃபோன் அப்படின்ட்டு ஆஃப்லைனில் வந்து விற்றுருவாங்க. குழந்தை இருக்கா அவங்க வீட்டில்? உங்களுக்கு இந்த ஃபோன் குழந்தை தூக்கி போடுதா பாருங்க. தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் அந்த மாதிரி தான் உடஞ்சிருச்சு. இல்லை இதுதான் உடஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் கார்டு தான் உடஞ்சிருக்கு, ஃபோன் உடையல. 4GB RAM, 5 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா, 30 MP ரியர் கேமரா.
ஸோ 45 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜிங்கில் வந்து 30% 21 மினிட்ஸில் ஆகிடுமா, 100% வந்து 1.5 மணி நேரத்தில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1700 சார்ஜிங் சைக்கிள்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து 80% வந்து பேட்டரி ஹெல்த் இருக்கும். ஸோ அதனால் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி சேலில் இருக்குது. சேலில் இல்லை, May 25th சேல் போகுது. 14,000 4GB 128GB லான்ச் ஆஃபர் வந்து உங்களுக்கு பேங்க் டிஸ்கவுண்ட் 10,000 ரூபா, 1000 ரூபா டிஸ்கவுண்டா, 1000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட். ஓகே, இந்த நியூஸை அப்படியே மறந்துருங்க, அவ்வளோதான். நிறைய பேர் வாங்குவோம், K12X நிறைய பேர் வாங்கினாங்க தெரியுங்களா? அப்படியா? ஆமாம், மில்ட்ரி கிரேட் டியூரபிலிட்டி வேணும் எனக்கு, இது வேணும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கினாங்க. எப்படியா? போன வாட்டி K12 லான்ச் ஆகல, அதனால வந்து K12X. அடுத்தது ஓப்பன் ஏஐ ஜானி ஐயோட ஐஓ 6.5 பில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ என்ன விஷயம்னா புது டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் என்னன்னா இதில் வந்து ஓப்பன் ஏ வேல்யூ வந்து 1 ட்ரில்லியன் வரைக்கும் இது கொண்டு போகும் அப்படின்ட்டு வந்து சாம் ஆல்ட்மன் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிவைஸ் அப்கமிங் டிவைஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. எதுக்கு இதை அக்வயர் பண்ணாங்கன்னா ஏஐ பவர் டிவைஸ் வந்து இது பண்ண போகிறாங்களாம். அந்த டிவைஸில் வந்து கேமராலாம் இருக்காது, வெறும் வாய்ஸு இந்த இது மட்டும்தான் இருக்குது. ஏஐ பின்னு, ஸ்க்ரீன் இருக்காது, கேமரா இருக்கும். கேமரா இருக்கும், ஸ்க்ரீன் இருக்காது, மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ அதான் அந்த ரேபிட் ஆர்வன் மாதிரி, ஆனால் அதெல்லாம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்க்ரீன் இருக்காது, சின்ன பென்னட் மாதிரி அப்படின்ட்டு நிறைய பேர் மார்க்அப் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து அங்கே பிளான் பண்ணுறாங்களா, எக்கச்சக்க மில்லியன் வந்து எங்களுக்கு விற்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு தெரில. கோல் வந்து 100 மில்லியன் யூனிட்ஸு ஷிப் பண்ணுறது தான் இவங்களோட கோலாம். ஸோ 2026 எண்டில் வந்து ஃபைனல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுன்னு பிளானு அப்படின்னு போட்டிருக்காங்க. மின்சிகோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது 2027 தான் வந்து நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் போகும், ஸோ அப்போ தான் விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் சைனாவில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்களாம், மோஸ்ட்லி வியட்நாமில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சைனாவில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணால் யூஎஸில் விற்க முடியாது, டேரிஃப் போட்டு இது பண்ணி காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஏஐ பின்னோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் வந்து ஐபாட் ஷஃபிள் சைஸில் இருக்கும். ஐபாட் ஷஃபிள் இவ்வளோ குட்டியாக இருக்கும், அந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து ஸ்டாண்ட்லோன் டிவைஸாக இருக்காது, வில் ரிலே ஆன் ஃபோன்ஸ் அண்ட் பிசிஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆப் இருக்கும், அந்த ஆப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏஐ பின் இருக்குல்ல அதோட சின்னதாக இருக்கும். ஐபாட் ஷஃபிள் அதோட சின்னது அந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்டு. ஸோ 18 மந்த்ஸாக வந்து இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த இதை டெவலப் பண்ணல, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஜானி கம்பெனி ஐஓ பார்ட்னர்ஷிப் வந்து 18 மந்த்ஸாக வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ இப்போதைக்கு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, அப்படி என்ன ஃபியூச்சரில் இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டு, இதெல்லாம் தான் இந்தியாவோட நியூஸ். ரெண்டு வேறு சில நியூஸோட நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வரைக்கும் விக்னேஸ்வர் ஸ்ரீவத்சன். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள், வணக்கம் கிட்ஸ். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.